மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா அது சும்முன் அந்த முனாஃபிக்குகள் செவிடர்கள், புக்குமுன் அந்த முனாஃபிக்குகள் ஊமைகள், உம்யுன் அந்த முனாஃபிக்குகள் குருடர்கள். அப்போ சத்தியத்தை கேட்பதை விட்டும் செவிடர்கள், சத்தியத்தை பேசுவதை விட்டும் குருடர்கள் ஊமைகள், சத்தியத்தை பார்ப்பதை விட்டும் குருடர்கள். விளங்குதா? ஒரிஜினல் குருடு அல்ல, குருடு மாதிரி ஆயிட்டான். எப்படி ஆயிட்டான்? குருடு மாறி, குருடர்கள் மாறி, செவிடர்கள் மாதிரி, ஊமையர்கள் மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிட்டாங்க. அதுவே எப்போது செவிடர்கள் மாதிரி குருடெல்லாம் தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குறவனை என்ன செய்யலாம்? தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அப்போ எல்லாம் தெரியுது இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டே பேச மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டே பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டே சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவும் மாட்டேங்கிறான். அவைய ஃபஹும் இந்த முனாஃபிக்குகள் லாயிரியோன் ஹுதாவின் பக்கம் திருச்சி வரமாட்டார்கள். ஹுதாவின் பக்கம் என்ன செய்ய மாட்டானுவா? ஏன்னா அவனுக்கு ஹுதான் தான் தெரியுதா, தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் குருட மாதிரி செவிட மாதிரி ஊமப்பே மாதிரி இருக்கான். அவன் எப்படி வருவான் ஹுதாவுக்கு? ஹுதாவுக்கு வருவானுங்களா? ஆகவே அவர்கள் செவிடர்களைப் போன்றும் குருடர்களைப் போன்றும் ஊமைகளைப் போன்றும் ஆய்விட்ட காரணத்தினால் ஃபஹும் லாயிரியோன் அந்த முனாஃபிக்குகள் ஹுதாவின் பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. எப்படிப்பட்ட ஹுதா? எந்த ஹுதாவை வித்து விட்டார்களோ, எந்த ஹுதாவை வீணாக்கி விட்டார்களோ, விளங்குதப்பா, அந்த ஹுதாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. என்ன அர்த்தம் வைக்கலாம்? அல்லது லலாலத்தை விட்டு வரமாட்டான். ஹுதாவின் பக்கம் வரமாட்டான்னு சொல்லலாம், லலாலத்தை விட்டுட்டு வரமாட்டான். எப்படிப்பட்ட லலாலா? அதை விலை கொடுத்து வாங்கிட்டானுல. உலாய்க்கல்லதி நஷ்டரவு லலாலத்தை பில் உதான்னு அல்லா சொல்கிறான். உதாவுக்கு பகரமாக எந்த லலாலத்தை வழிகெடுத்து விலை கொடுத்து வாங்கி விட்டார்களோ அந்த லலாலத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி வரமாட்டாங்க. ரைட்டப்பா? அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். உதாவின் பக்கம் வரமாட்டாங்க, அல்லது லலாலத்தை விட்டுட்டு வரமாட்டாங்க, அல்லது அவனு தடுமாறிக்கிட்டு தான் கிடப்பான். முன்னால் போவா, பின்னால் வரவா, ஆரம்பித்த இடத்துக்கே போவா, என்ன செய்யுன்னே தட்டு தடுமாறிக்கிட்டு தான் என்ன செய்வான்? இருப்பான். எப்படி திரும்புறதுங்கிற வழியும் அவங்களுக்கு தெரியலை. இப்படி 3 வகையான அர்த்தம் கொடுக்குறான். உதாவுக்கு வரமாட்டாங்க, லலாலத்தை விட்டும் திரும்பி வரமாட்டாங்க, என்ன அர்த்தம் வைக்கலாம். அல்லது அவங்க முன்னால் போவா, பின்னால் வரவா, ஆரம்பித்த இடத்துக்கே போவா, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படி தடுமாறி தட்டழித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவே வரமாட்டான். ரைட்டா? உள்ளாம் அர்த்தம் வைக்கலாங்கிறாங்க பாரு. ஃபஹும் லா எரிஜூன் ஐ லா யஊதுன இலல் ஹுதா, அவர்கள் ஹுதாவின் பக்கம், ராஜபாட்டையின் பக்கம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அல்லதி பாஹூஹு எந்த ஹுதாவை வித்து விட்டார்களோ, வலையஊஹு எந்த ஹுதாவை வீணடித்து விட்டார்களோ, ஏப்பா எந்த ஹுதாவை வீணடித்து விட்டார்களோ, எந்த ஹுதாவை வித்து விட்டார்களோ, பாஹூன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஹுதாவை வித்து விட்டார்களோ, வலையஊஹு எந்த ஹுதாவை வீணடித்து விட்டார்களோ அந்த ஹுதாவின் பக்கம் அவர்கள் திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. என்ன அர்த்தம் வச்சிடலாம். அல்லது அவ்வணில் வராலத்தி லலாலத்தை விட்டும் திரும்பி வரமாட்டார்கள். அவ்வணில் ஹுதான என்னங்க அர்த்தம்? லலாலத்தை விட்டும் திரும்ப மாட்டார்கள். அல்லத்தி இஷ்டருகா எந்த லலாலத்தை விலை கொடுத்து வாங்கி விட்டார்களோ, எந்த லலாலத்தை அந்த தலாலத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி வர மாட்டாங்க. எழுதனப்பா அவு ஃபஹும் அவர்கள் முத்தஹிரூன தடுமாறக்கூடியவர்களாக இருக்கும். வரமாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? தடுமாறி இருக்கிற காரணம் அர்த்தம்.
வழி தெரியாமல் என்ன செய்யறான்? அவு ஃபஹும் முத்தஹிரூன், அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். லா எதிரூன, அவர்களுக்கு அறியவில்லை, விளங்கவில்லை. ஐயத்தகத்தமூன, அவர்கள் முந்தி போவதா, அம் எத்தகரூன், அல்லது பிந்தி போவதா என்று தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். என்று என்ன செய்கிறாங்க? தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இலா ஐசு இபுத்ததவு மின்ஹு, எந்த இடத்தில் இருந்து ஆரம்பித்தார்களோ அந்த இடத்தின் பக்கம் எப்படி போகிறது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். கைவை எரிஜூன, எப்படி திரும்புவது? அவர்கள் ஆடம்ப இடத்திலிருந்து எப்படி என்ன செய்வது? திரும்புவது. கைவை எரிஜூன, எப்படி திரும்புவது என்று அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், தட்டெளிந்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்தனப்பா அப்பவல் வா ஃபஹுமில் உள்ள ஃபா என்ன? சபபியா. அவனுக்கு செவுடு மாதிரி ஆயிட்டதுனால, ஊமிகள் மாதிரி ஆயிட்டதுனால, விளங்குதப்பா, குருடர்களை போன்று ஆகிவிட்டதுனால வரமாட்டான். மேலே உள்ள இந்த சபபுகள்லாம் இருப்பதுனால, மேலே கூறப்பட்ட அந்த ஹுக்கும்கள்லாம் இருப்பதுனால அவனுக்கு என்ன செய்ய மாட்டான்? ஹுதாவுக்கு வரமாட்டாங்கிறத காமிக்கிறது தான் அந்த ஃபா. வல் ஃபாவு ஃபஹும் லா எரிஜியூனில் உள்ள ஃபாவாகிறது. லி தலாலத்தி அலத்திசாஃபிஹிம் வில் அஹ்காமி சாபிகத்தி, மேலே கூறப்பட்ட ஹுக்குமுகளை கொண்டு அவர்கள் வர்ணிக்கப்பட்டதின் மீது அறிவிப்பதினால், சபபுன், அதுதான் காரணம், இத்தஹய்யுரிஹிம், அவர்கள் தடுமாறுவதற்கும், வஹத்தி பாசியும், அவர்கள் கட்டுண்டு கிடப்பதற்கும். வஹத்தி பாசியம்னா உதாவுக்கு வராமல் இப்படி கட்டுண்டு கிடக்கிறான். உதாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம்? வர முடியாமல் கட்டுண்டு கிடப்பதற்கு காரணமே செவிட்டு பேலுவ மாதிரி இருக்கான், குருட்டு பேலுவ மாதிரி இருக்கான், ஊமை பேலுவ மாதிரி இருக்கான். ஊமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லை விளங்குதா? செவிடனாக இருந்தால் பரவாயில்ல, அவனை கேட்க வச்சிடலாம், செய்தி எப்படியா விளங்க வச்சிடலாம். இப்பா ஊமையாக இருந்தால் கூட அவனுக்கு இதுதான்டா செய்தின்னு என்ன செய்யலாம்? அவனை சொல்ல வைக்கலாம். அவன் குருடர்கள் மாதிரி, செவிடர்கள் மாதிரி, ஊமையர்கள் மாதிரி இருப்பதுனால, நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனும் அங்கேருந்து கிடக்கிறத விட்டு திரும்பி வரமாட்டான். அதுதான் காரணம். எடுத்தனப்பா ஒல் ஃபாவு ஃபஹும்லா எரிஜிமுள்ள ஃபாவு இத்தலாலத்தி அலா அன்னை இத்திசாபகும் பில் அஹ்காமி சாபிக்கத்தி, முன் சென்ற ஹுக்குமுகளை கொண்டு அவர்கள் வர்ணனை பெற்றிருப்பது சபபுன், இதுதான் காரணம். இத்தஹய்யுரிஹிம், அவர்கள் தடுமாறுவதற்கும், அஹத்தி பாசியும், அவர்கள் கட்டுண்டு கிடப்பதற்கும், இந்த லலாலத்திலேயே கட்டுண்டு கிடப்பதற்கும், உதாவின் பக்கம் வராமல் கிடப்பதற்கும், தடுமாறுவதற்கும், அது மேலே கூறப்பட்ட அந்த ஹுக்கும்கள் தான் எனக்கு காரணம். அதுதான் சபபு. ரைட்டுபா. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாபிகளுக்கு தீ கொளுத்தருடைய உதாரணத்தை போலேன்னு சொன்னான். நெருப்பை கொளுத்தருடைய உதாரணத்தை போலேன்னா இவன் அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்கிறான். அவுக்க செய்யபி மினசமா, வானத்தில் இருந்து இளங்குகின்ற மழை உடையவர்களைப் போல. மழை கடுமையாக பெய்யுது, மழை அதில் மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டிக்கிட்டே என்ன செய்வான்? கடுமையாக மழை பெய்யும் போது கடுமையான இருட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட மழையில் மாட்டிக்கிட்டான்னா, காட்டில் மாட்டிக்கிட்டான்னா நிலைமை எப்படி இருக்கும்? அவனுக்கும் வழி தெரியாது, ஒன்றும் தெரியாது, பயமாக இருக்கும். எஜி அலுவனு அசாபியாகும். விரலில் கொண்டு காதில் வைப்பான். விரலை வைக்க முடியாது, அனாமில் தான். ஆனால் பயத்தில் விரலையே உள்ள தள்ளிட்டாங்கிறான். விளங்குதப்பா? மழை உடையவர்களைப் போல, நெருப்பு கொளுத்துகிறவர்களைப் போல, தீக்குளித்திகளைப் போல ஒரு உதாரணம் காட்டினான். கடுமையான மழையிலே மாட்டிக்கொண்ட, விளங்குதா? கடுமையான இருட்டில் நிற்கிறான். எங்க வழிக்கு தெரியலை, எப்படி போறது தெரியாம மாட்டிட்டு கிடக்காம பத்தியா? நீ கற்பனை செஞ்சு பாரு. இது கடுமையான இருட்டு, கரெக்ட்லாம் இல்லை, அந்த மாதிரி இருட்டில் ஒருத்த மாட்டிக்கிட்டான். மழை பெய்யுது, மின்னல் அடிக்குது, இடி அடிக்குது. அப்படிப்பட்ட மலையில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் காட்டிலன்னு வச்சுக்கோ, அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அதை போல தான் அவனு.
தீக்குளித்திகளைப் போலன்னு சொல்லலாம். அல்லது கடுமையான மழையில் இடி மின்னல் போன்ற மழையில் மாட்டிக்கிட்டவர்களைப் போலன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். விளங்குதப்பா? இங்கே இந்த அவ்வு இருக்குங்கள்ல, இந்த அவ்வுக்கு 2 வகையான அர்த்தம் வைக்கலாமா. ஒன்று, தீக்குளித்திகளை போலவா, அல்லது இந்த மலையில் மாட்டிக்கிட்டவனை போலவா. கேட்டேன், சந்தேகமாக இருக்கு. என்னவா இருக்கு? தீய கொளுத்துறவனை போலவா, அல்லது இந்த கடுமையான மலையில் மாட்டிக்கிட்டவனை போலவான்னு சக்கை ஈக்காச்சுவதற்கு, சக்கை நிகழ்த்துவதற்கும் இந்த அவ்வை கொண்டு வரலாம். அல்லது இந்த அவ்வை சமத்துவத்தையும் கொண்டு வரலாம். அவங்க தீய கொளுத்துறவனை போலன்னு சொல்லலாம், அல்லது மலையில் மாட்டிக்கிட்டவனை போலன்னு சொல்லலாமா. சமத்துவத்தை காமிக்கிறது அவ்வு வரும். ஜாலிசில் ஹசன் இப்னு சீரின், ஜாலிசில் ஹசன் இப்னு சீரின், ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு, நீ வெற்றி பெறன்னா. அல்லது முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு, எங்கே உட்கார்ந்தாலும் வெற்றி கிடைக்கும். 2 பேருமே மகான்கள். 2 பேரும் யாரு? இது சமத்துவத்தை காமிக்க சந்தேகமே கிடையாது. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்தாலும் வெற்றி பெற்றுருவேன். முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்கார்ந்தாலும் வெற்றி பெற்றுருவேன். இது எதை காமிக்கிறதுக்கு உள்ளது? தஸ்வீத்து காமிக்கிறது. சமம் ரெண்டும், சந்தேகமே இல்லை. சந்தேகத்தை நீக்கிறதுக்கு உள்ளது. 2 பேர்ல யார்கிட்ட போய் உட்கார்ந்தாலும் வெற்றி பெற்றுருவா. அந்த அளவுக்கு மகான்கள் அவங்க. ஜாலிசில் ஹசன் இப்னு சீரின். அவுக்க செய்யிபி மின சமாயி, அல்லது இந்த முனாஃபிக்குகளுடைய உதாரணம், இந்த முனாஃபிக்குகளுடைய உதாரணம் அவுக்க செய்யிபி மின சமாயி, வானத்திலிருந்து இறங்குகின்ற மழை உடையவர்களைப் போல. செய்யிபுனா அஸ்ஹாபு செய்யிபு, ரபி செய்யிபு, மழை உடையவர்களைப் போல, மழையில் மாட்டிக்கிட்டவர்களைப் போல. அவுக்க செய்யிபி மின சமாயி, வானத்தில் இருந்து இறங்குகின்ற மழை உடையவர்களைப் போல, மழையில் மாட்டிக்கொண்டவர்களைப் போல. எடுவா அவுக்க செய்யிபி மின சமாயி, வானத்தில் இருந்து இறங்குகின்ற மழை உடையவர்களைப் போல. இந்த அவுக்க செய்யிபின் என்பது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லதி இஸ்தௌகத, அல்லதி இஸ்தௌகத நாரான்னு மேலே வஞ்சிலப்பா. மசலும் கமசல் இல்லது இஸ்தௌகத நாரா, அதில் கொண்டு போய் அத்து வைக்கணுமா. அத்துஃபுன், இது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லதி இஸ்தௌகத, அல்லதி இஸ்தௌகத நாரான்னு வந்துச்சுல, அதன் மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். ரைட்டுப்பா? அவுக்க செய்யுமி மினசமா என்பது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லதி இஸ்தௌகத, அல்லதி இஸ்தௌகத நாரான்னு இருக்குல்ல, அதன் மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அதாவது இந்த முனாஃபிக்குகளுடைய உதாரணம் கமசலி ரவி செய்யிபின், விளங்குதவா? கடுமையான மழை உடையவர்களின் உதாரணத்தை போல, மழையில் மாட்டிக்கிட்டவருடைய உதாரணத்தை போல. அவுக்க செய்யிபின், அவுக்க மசலி ரவி செய்யிபின், கடுமையான மழை உடையவர்களை போன்றா இருக்கும், மழையில் மாட்டிக்கிட்டவர்களை போலவா இருக்கும். விளங்குதப்பா? இப்போ மழையை போலன்னு சொல்லக்கூடாது, மழையிலே மாட்டிக்கிட்டவர்களை போலன்னு தான் சொல்லணும். ஏன்? ஒரு கேள்விக்கு பதில். எஜியலூன அசாபியும், அவர்கள் காதுகளிலே விரல்களை ஆக்குகிறார்கள்ங்கிறான். மழை போய் மழையை போலன்னு சொல்ல முடியாதுல்ல, மழையை போய் விரலை காதில் ஆக்கும். மழை உடையவர்கள் தானே, மழை பெய்கின்றவர்கள் தானே. யாருக்கு மழை பொழியப்படுகின்றதோ அவங்க தான் என்ன செய்வான், போய் விரல வைப்பான், பயமாக இருக்குன்னு. எழுதுனப்பா? அப்போ இப்படி தான் சொல்லணும். செய்யிபின்னா கித்தாபில் போடுறான் அசாபி செய்யி, மலை உடையவர்களை போல. இங்கே ரவின்னு போடுறாங்க, எல்லாம் ஒன்று தான். விளங்குச்சப்பா? கமசலி ரவி செய்யிபின், மழை உடையவர்களை போல. ஏன் மழை ரவின்னு ஏன் ஏற்படுத்தணுங்கிறோம்? கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பதினால். எஜ்அலூன அஸாபியஹும், தன்னுடைய விரல்களை அவர்கள் ஆக்குகிறார்கள், விரல்களை ஆக்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதனால. எஜ்அலூன அஸாபியஹும், எஜ்அலூன அஸாபியஹும்,
இப்போ ரவின்னு ஏற்படுத்திக்கணும். ஏன் ஏற்படுத்தணும்? நீ கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பதினால் எஜஅலூன அசாபியகும் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருப்பதினால் கமசலி ரவி செய்யிபின்னு அர்த்தம் வைக்கணும். கடுமையான மலையிலே மாட்டிக்கொண்டவர்களை போல எடுத்து அர்த்தம் வைக்கிறது. அவ்வாகிறது ஃபில் அசலிலே லித்தசாபி ஃபி ஷக்கி, சந்தேகத்திலே சமத்துவம் என்பதற்காக வேண்டியா இருக்கும். இவனுக்கு நெருப்பு கொடுத்துறவனை போலவா அல்லது கடுமையான மலையில் மாட்டிக்கிட்ட போனவா, ரெண்டிலையுமே சக்கு இருக்கு, ரெண்டிலையுமே இருக்குதே சம்சயம் இருக்கிறது. இவனுக்கு நெருப்பு கொடுத்துறவனோ மாதிரியா அல்லது கடுமையான மலையில் மாட்டிக்கிட்டவனோ போலவான்னு தெரியல. சக்கில் என்ன இருக்குது? சமத்துவத்தை காமிக்கிறதுக்குள்ளதான் சந்தேகத்தில் எடுத்துனப்பா. அவ்வாகிறது இருக்கா? ஃபில் அசலிலே இந்த லித்தசாபி ஃபி ஷக்கி, சந்தேகத்தை சமத்துவப்படுத்தி காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். சமத்துவத்தை சந்தேகத்தில் சமத்துவத்தை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். சும்மத்து ஃபீகா, பிறகு அந்த அவ்விலே விசாலமாக்கப்பட்டுருச்சு. முதல் சந்தேகத்தில் சமத்துவத்தை காமிக்க வந்துச்சு. சும்மத்து ஃபீகா, அந்த அவ்விலே விசாலமாக்கப்பட்டு விட்டது. விசாலமாக்கப்பட்டு உத்திரிக்கத்து அந்த அவ்வை சொல்லப்பட்டு விட்டது. லித்தசாபி மின் கைரி ஷக்கின், எந்த சந்தேகம் இல்லாமல் சமத்துவத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டுருச்சு. சந்தேகத்தில் எனக்கு சமத்துவமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விசாலமாக்கி என்ன சொல்லிடுறது? சொல்லுப்பா. சந்தேக மின்மையிலே சமத்துவமாக்குறது. நெருப்பு கொடுத்துருவன போலவா அல்லது மலையில் மாட்டிக்கிட்டவன போலவா எனக்கு தெரியலன்னு ஒரு சந்தேகம். இன்னொன்று, நெருப்பு கொடுத்துருவன் மாதிரி தான், மலையில் மாட்டிக்கிட்டவன் மாதிரி தான். எங்கேனாலும் வச்சுக்கோ, எப்படினாலும் வச்சுக்கோ, ரெண்டும் சமம் ஒன்று. அதான் ஜாலிஸ் ஹசன் சீரிங்கிற மாதிரி. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு அல்லது முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு. ரெண்டு பேரில் யார்கிட்ட உட்காந்து சம்மந்தம் கெட்டிக்காரன் ஆயிடுவேன், அவுலியாவாக மாறிடலாம். முகமது பின் சீரின் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேரையும் தொடாமல் அதிசயம் மீதமாக வராது. விழுங்குதப்பா. அஜல்லு தாபி இவங்கெல்லாம். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி யாரு? அஜல்லு தாபிபா. அவங்க பெரிய கல்விமானம். கேளு, அவங்க இந்த ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளோ பெரிய கல்வி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கேளுப்பா, சொல்லப்படுது அவங்க அம்மா யார்? அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமையா. யார் அம்மா? அம்மா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன இருக்குது? உம்முல் முஃமினீன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அடிமை, அமத்தா இருந்தாங்க. அப்போ ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை, எங்கேயோ வேலை நிமித்தமாக வெளியே போனாங்க போல் இருக்கு. குறிப்பில் போட்டிருக்காங்க, வேலை நிமித்தமாக யார் வெளியே போனா? இல்லை, அவங்க அம்மாடா. அம்மா வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க குழந்தை பால் குடிக்கிற பிள்ளை. இந்த பால் குடிக்கிற பிள்ளைலாம் திடீர்னு முடிச்சு அழுவும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி புட்டி பால் சட்டி பால்லாம் கிடையாது. கதறி கதறி அழுகுறாங்க. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிமையினுடைய பிள்ளை ஏதோ வேலையாக வெளியே போயிருந்தாங்க, அழுகின்றார்கள். உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கி பால் கொடுத்தாங்களாம். பால்லாம் வராது இல்லைங்க, வர செய்யும். பிள்ளை பத்த தடவை பால் வரும். ஆனால் தூக்கி பிஸ்மில்லான்னு கொடுத்தாங்க, பரக்கத்து இறங்கிருச்சு அவங்களுக்கு. பால் வந்துருச்சான். அந்த பால் யார் பால்? நபி ஸல்லல்லாஹுடைய பால் இல்லையா? என்ன பால் அது? நபி ஸல்லல்லாஹுடைய பால் இல்லைப்பா. அந்த பால் வந்துருச்சு. அதை குடித்ததுனால தான் இவ்வளோ பெரிய கல்விமானம் ஆகிட்டாங்களாம். யார்? ஹசன் பஸ் பெரிய அறிவாளி, பெரிய கெட்டிக்காரங்க. விளங்குதப்பா. அதனால தான் கல்வி வந்துச்சு சொல்லிட்டு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. முகமது பின் சீரின் அஜல் கனவுக்கு அற்புதமான விளக்கம் சொல்லுவாங்க. முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொல்லுவாங்க. விளங்குதா? நிறைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டேன் கேட்குறாரு. ஹஜ்ஜுக்கு போகப்பாண்ணா. இன்னொருத்தர் வாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டேன்னாரு. நீ திருடிக்கிட்டு மாட்டிடுவ, கைவிட்டப்பட்டுரும்.
பக்கத்தில் உள்ளவர் கேட்டார், எப்படி மகானை இப்படி சொல்கிறீங்க? 2 பேரும் பாங்கு தானே சொல்லியிருக்கான். இல்லை, அதான்ங்கிற வார்த்தையை 2 இடத்துல எல்லாம் சொல்கிறான். வதீன் ஃபின்னாசிபில் ஹஜ்ஜிங்கிறான், ஹஜ்ஜி கலப்பி செய்யுங்க, அதான் செய்யுங்கிறான். அங்கேயும் அதான்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. சூரத்துல் யூசுஃபில் அதுதான முஅத்தீனுன் ஐயத்துல் ஈர் இன்னக்கும் லசாரி குணா, ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுத்தார், அதுதான முஅத்தீனுன். அதுதான முஅத்தீனுன் ஐயத்துல் ஈர், ஓ கூட்டமே, இன்னக்கும் லசாரி குன், நீங்கள்லாம் திருடர்கள். திருடு சம்மந்தமாக சொல்லும் போதும் அதுதானேங்கிற வார்த்தையை சொல்கிறான். முதல் ஆள் நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அவே அந்த ஆயத்தை வச்சு ஒரு ஹஜ்ஜிக்கு போவார்னு சொன்னேன். இவன் மோகம் சரியில்லை, திருடிக்கிட்டு மாட்டிடுவான், கைவிட்டப்பட்டுருவதுனால சொன்னேன். நான் அல்லாஹ் என் வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஒருத்தர் சீக்கிரம் போப்பா, எல்லாத்தையும் வெளியே போட்டுப்பான்னாங்க. வெளியே போட்டால் வீடு எரிச்சிருந்துச்சே, தீ பிடிச்சி எரிஞ்சிச்சான். மாணவர்களே, வீடு தீ பிடிச்சி எரியுது, அதுதான் அந்த கனவுக்கு விளக்கம்ட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அல்லா தான் குர்ஆன்ல சொல்கிறானே, இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா வஜஅலு இஸ்ஸத அலியாதில்லாஹ் வகதாலிக யஃஅலூன். ராஜாக்கள் ஒரு நாட்டிலே பிரவேசித்தால், இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, அந்த ஊரை சின்னாபின்னமாக்கிடுவார்கள். வஜஅலு இஸ்ஸத அலியாதில்லாஹ், அந்த ஊரில் உள்ள கண்ணியவான்களை கண்ணியமற்றுள்ள ஆக்கிடுவார்கள். வகதாலிக யஃஅலூன், இப்படி தான் செய்வாங்க ராஜாக்கள். ராஜாக்களே ஒரு ஊரை வந்து உழைஞ்சாங்கன்னா, ஒரு நாட்டை பிடிச்சாங்கன்னா சின்ன பண்ணப்படுத்துவான்னு. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அதிபதி ராஜாதி ராஜன் அல்லவா வந்திருக்கிறான், உன் ஊடு எப்படி உருப்பிடும், எருவு பிடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நாங்கள் எப்படிப்பட்ட விளக்கம் பற்றியா? இப்படி பெரிய மகான் யார்? முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுவே இந்த 2 பேரில் யார்கிட்ட வேணாலும் போய் உட்காரு, நீ உருப்பிட்டுருவேன். 2 பேரில் யார்கிட்ட வேணாலும் உட்காரு, நீ வெற்றி பெறுவாய், ஜெயம் பெறுவாய். ஏன் ரைட்டுப்பா, இதில் கொஞ்சம் புரிஞ்சான்னு கேட்டேன். ஏய், இது எதில் சமத்துவம்? எந்த சந்தேகம் இல்லாமல் யார்கிட்ட உட்காந்தாலும் செய்தாலும் வெற்றி பெற்றுருவேன். இந்த சக்கை நீக்குவதிலே சமத்துவம். மேலே உள்ளதில் முதல் எப்படி அர்த்தம் வைக்கிற? சந்தேகத்தில் சமத்துவமாக இருக்கு. நெருப்பு கொடுத்துறவனா, மலையில் மாட்டினவனான்னு, அல்லது எப்படி அர்த்தம் வச்சிடலாம்? சும்மத்து சியஃபியா, அந்த அவ்விலே விசாலமாக்கப்பட்டு உத்திலிக்கத்து நித்த சாவி மின்கைரி சக்கின், எந்த சந்தேகமும் இல்லாமல் சமத்துவத்திலே விளங்குதப்பா. எந்த சந்தேகமும் இல்லாமல் சமத்துவத்திற்காக வேண்டியது புழங்கப்பட்டிருக்கு. மிசுலு ஜாலிசில் ஹசன் இப்னு சீரின் என்பதை போல, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு, அல்லது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்காரு. சந்தேகமே இல்லை, 2 பேரில் யார்கிட்ட உட்காந்தாலும் வெற்றி பெற்றுருவேன். 2 பேரில் வெற்றி பெறுவேன். எங்கேனாலும் உட்காரு. 2 பேரில் ஒரு ஆளை பிடி, 2 பேரில் ஒரு ஆளை பிடி. அல்லாஹ் நமக்கும் நல்ல சாலியன்களை தந்து வழிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பான. விளங்குதப்பா? இது சந்தேகத்தை நீக்கிறதுக்குள்ளவு கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்ல போல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, வலா துதி மினுகும், நபியே அந்த காஃபிர்களில் இருந்து ஆசிமன், குற்றவாளிக்கும் வழிபடாதீர்கள், அவ் கஃபூரா, காஃபிருக்கும் வழிபடாதீர்கள், நிராகரிப்போனுக்கும். உத்துவதுன் ரபியா வலீதுன் உத்துபா, 2 பேரும் கள்ள பேரும் தான். யாருக்கும் என்ன செய்யாதீங்க, வழிபடாதீங்க. ஒலா துதி மினுகும் நபியே, அந்த காஃபிர்களிலிருந்து நீங்கள் வழிபடாதீர்கள், ஆசிமன், குற்றவாளிக்கும் பாவம் செய்கிறவனுக்கும் வழிபடாதீங்க, அவு கஃபூரா, கடுமையாக நிராகரிக்கிறவனுக்கும் வழிபடாதீர்கள். சமம், ஆசிமுக்கும் வழிபடக்கூடாது, கஃபூருக்கும் வழிபடக்கூடாது. சந்தேகமே இல்லை. சந்தேகத்தை நீக்கி சமத்துவத்தை வெளிப்படுத்த வந்திருக்கு. ஆசிமுக்கும் வழிபடக்கூடாது, கஃபூருக்கும் வழிபடக்கூடாது, கடுமையான நிராகரிக்கும் வழிபடக்கூடாது. இன்னஹா, இந்த அவ்வு துஃபீது தசாவிய, சமத்துவத்தை பயனளிக்கிறது. உசினி ஜால சக்தி, எங்கனாலும் உட்காரலாம்ங்கிறது. 2 பேரில் யார்கிட்ட உட்கார்ந்தாலும் அழகு தான். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்கார்ந்தாலும் அழகு தான், நீ நல்லா விட்டுருவேன். முகமது சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் உட்கார்ந்தாலும் வெற்றி பெற்றுருவேன். எடுத்தனப்பா. இப்போ இன்னஹா, இந்த அவ்வு துஃபீது தசாவிய, தசாவியை பயனளிக்கிறது. ஹுஸ்னுல் முஜால சக்தி, உட்காருவதை அழகுபடுத்துவதிலே, யார்கிட்டனாலும் உட்காரலாம், உட்காருவதை அழகுபடுத்துவதிலே சமத்துவத்தை பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். உஜீபில் சியானி, மாறு செய்வது வாஜிபு என்பதை சமத்துவத்தை பயனளிப்பதாக இருக்கும்.
ஒலா துத்தி மினுகும் காவிர்களில் ஆசிமுக்கும் வழிபடக்கூடாது, கஃபூருக்கும் வழிபடக்கூடாது. மாறி செய்யணும் அவனுக்கு வழிபட்டுறக்கூடாதுங்கிறத சமத்துவம். விளங்குச்சப்பா? இதை புரியுதானே? தவு ஒலா துத்தி மினுகும் ஆசிமன் அவு கஃபூரா லவு லாகு. மின்தாலிக்கு இதிலே கட்டுப்பட்டதுதான் சந்தேகத்தை சமத்துவப்படுத்துவதற்கு வந்திருக்கிறது, அது சந்தேகத்தை நீக்குவதிலே சமத்துவப்படுத்த வந்திருக்கிறது. கவுலுகு அவுக்க செய்கிபின், அவுக்க செய்கிபின் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல். சந்தேகத்தை சமத்துவப்படுத்த வந்திருக்கு. தீ கொளுத்திகளா, மலையில் மாட்டிக்கிட்டவனா சந்தேகம், அல்லது நீ நினைச்சா தீ கொளுத்துறவன்னு சொல்லு, அல்லது மலையில் மாட்டிக்கிட்டவன்னு சொல்லு, எப்படினாலும் சொல்லிக்கோ. சந்தேகத்தை நீக்கிறதுக்கு வந்திருக்குன்னு ரெண்டும் சொல்லலாங்கிறாங்க. எடுத்துனப்பா மீன் தாலிக்க இதிலே கட்டுப்பட்டது தான், இதிலே கட்டுப்பட்டது தான் சந்தேகத்தை சமத்துவப்படுத்த வந்திருக்குன்னு சொல்லலாம், அல்லது சந்தேகத்தை நீக்குவதிலே சமத்துவப்படுத்துவது வந்திருக்கிறது. இவைகளில் கட்டுப்பட்டது தான் கவுலுகு அவுக்க செய்கிபின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லு. அப்போ மஅனாவுடைய அர்த்தம் என்னங்க? அப்பா மஅனாஹு என்னுடைய அர்த்தம் என்ன? அன்ன கிஸ்ஸத்த முனாஃபிகீன், முனாஃபிக்களுடைய இந்த சம்பவம், அன்ன கிஸ்ஸத்தல் முனாஃபிக்களுடைய சம்பவம் முஷப்பகத்துன் பி ஹாத்தைனில் கிஸ்ஸத்தைனி, இந்த ரெண்டு கிஸ்ஸாவை கொண்டும் ஒப்பிடப்பட்டிருக்கு. தீக்குளுத்திகளை கொண்டும் கடுமையான மலையில் மாட்டிக்கிட்டவனை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த முனாஃபிக்களுடைய சம்பவத்தை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ விளங்குதா? மஅனாவினுடைய அர்த்தம் அன்ன கிஸ்ஸத்தில் முனாஃபிகீன், முனாஃபிகளுடைய இந்த சம்பவம் ஷப்பகத்துன் ஹாத்தைனில் கிஸ்ஸத்தைனி, ரெண்டு சம்பவத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. தீக்குளத்திகள் மலையில் மாட்டிக்கிட்டனும் ரெண்டு பேரை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னகுமா இந்த முனாஃபிக்குகள் சவாவுன் சமமாக இருக்கும். தஷ்பீஹி பீமா, ரெண்டை கொண்டும் தஷ்பீ செய்வது சரிங்கிற விஷயத்திலே ரெண்டையும் சொல்லலாம். தீக்குளத்திகளை போல தான், அல்லது மலையில் மாட்டிக்கிட்டவனை போல தான். இந்த தஷ்பீ ரெண்டுமே சரிதான், எங்கேனாலும் வைக்கலாம், உன் இஷ்டம் அப்படின்னு சமத்துவப்படுத்த வந்திருக்கு, அல்லது சந்தேகத்தை நிகழ்த்த வந்திருக்குன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இன்னகுமா என்னப்பா? ரெண்டு சம்பவமே சவாவுன்னு சமமாக இருக்கும். இசையத்தி தஷ்பீஹி, தஷ்பீகை சரிப்படுத்துவதிலே, பீமா ரெண்டை கொண்டும் தஷ்பீகை சரிப்படுத்துவதிலே சத்துவமானதாக இருக்கும். அந்த நீ முத்தகையருன் சுயிஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். அந்த நீ முத்தகையருன் சுயிஷ்டம் கொடுக்கப்பட்டு, முகையருன்னா சுயிஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். அந்த முகையருன் நீ சுயிஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். தம்சீலி பீமா ரெண்டை கொண்டும் உதாரணம் காட்டுவதிலே, ரெண்டை கொண்டும் உதாரணம் காட்டுவதில் நீ சுயேட்சம் கொடுக்கப்பட்டிருக்காய். அவுபி ஐயமா சீத்தனி, நான் ரெண்டை கொண்டும் சமத்துவப்படுத்துவதற்கு நீ சுயேட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். ரெண்டையும் சொல்லு, ரெண்டில் எதனாலும் சொல்லிக்கோ. எடுத்தனப்பா ரைட்டா? வான்த முகையரும் நீ சுயேட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ தம்சீல் பீமா ரெண்டை கொண்டு உதாரணம் காட்டுவதிலே சுயேட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். அவுபி ஐயமா சீத்த ரெண்டில் நாடியதை கொண்டு உதாரணம் காட்டுவதிலே சுயேஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். எடுத்துன பார்த்தோம். இப்போ செய்யிபு, செய்யிபுன்னா என்னங்க? அது ஃபைஈல் என்ன வசனாக இருக்கும்? ஃபைஈல் என்ற வசனாக இருக்கும்பா. ஃபைஈல் எப்பா செய்யிபுன்னு தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அசல்ல? எல்லாம் ஏக்கு சுக்குனுப்பா, அதுக்கடுத்து உள்ள ஏக்கு விளங்குதா? ஃபைஈல் செய்யி விழுந்திருக்கண்ணே. எப்படி இருந்துச்சு? செய்யின்னு இருந்துச்சு. ஒரு ஏக்கி கசரு, ஒரு ஏக்கி சுக்குன்பா, ரெண்டையும் ஒன்றா அழுத்தி செய்யிப்புன்னு ஆக்கியாச்சு. ஒரே இடத்துல இருந்து சேர்ந்து ஒரு இடத்துல வந்துடக்கூடாதுல்ல. செய்யிப்புன்னு இருந்துச்சு, செய்யிப்புங்கிறத என்ன ஆக்கியாச்சு? செய்யிப்புன்னு. ரெண்டு ஏக்கியும் ஒரே இடமாக இருக்கிறதுனால ஒன்றாக்கி அழுத்தி செய்யிப்புன்னு ஆக்கிட்டோம். ரைட்டா? செய்யிப் என்பது ஃபையில் என்கிற வசனாக இருக்கும். என சௌபு, சௌபு என்ற மஸ்திலிருந்து செய்யிப் என்ற வசனாக இருக்கும். ஒவ்வொரு நுசூல் செய்யிப்னே இறங்கக்கூடியதுன்னு அர்த்தம். மழை தானே இறங்கும். ஒய் காலு சொல்லப்படும் மத்தரி, மழைக்கும் செய்யிப்னு சொல்லலாமா? வலி சஹாபி மேகத்துக்கும் சொல்லலாமா? மேகம், மேகத்திலிருந்து மழையே வருதே, வானத்துக்கும் சொல்லலாம், செய்யும் மழைக்கும் சொல்லலாம், மேகத்துக்கும் சொல்லலாம்.
விளங்குதா? மேகத்திலிருந்து நம்ம வருது மழை. யுகாலு சொல்லப்படுகிறது, இந்த செய்யும் என்பதை சொல்லப்படுகிறது, இதில் மத்தரி மழைக்கும் சொல்லப்படுகிறது, அலி சஹாபி மேகத்துக்கும் சொல்லப்படுகிறது. காலு ஷம்மாஹ், ஷம்மாஹ் என்று ஒரு கவிஞர் சொல்லுவார், வாசஹமு தானின் சாதிக்குல் வைதி செய்யுமுன், வாசஹமு தானின் அடர்த்தியாக இருக்கின்ற கருப்பான மேகம். அசஹமு தானின்னு என்னங்க அர்த்தம்? ஆமாம், அடர்த்தியாக இருக்கக்கூடிய கடுமையான மேகம். சாதிக்குள் வயதி அப்படி தானே? சாதிக்குள் வயதின்னு தானே இருக்க. கால ஷம்மாஹுங்கிற கவிஞர் சொல்லுகிறார், வசஹமு தானின் அடர்த்தியான மேகத்தை உடைய, சாதிக்குர் ரயதி இடியை மெய்ப்பிக்கிற, இடியை மெய்ப்பிக்கிற அடர்த்தியான சொல்லுபா மேகமாகிறது செய்யும். என்னவா இருக்கும்? மழையாக இருக்கும். என்னவா இருக்கும்? மழையாக இருக்கும். செய்யுன்னா மழை. வஃபில் ஆயத்தி, இந்த ஆயத்திலே ஏத்தமேலுமா ரெண்டுக்குமே சாத்தியமாகும். இப்போ மழையை போல மேகத்தை போல என்று சொல்லலாம். அவங்களுடைய உதாரணம் செய்கிவின் மழையுடையவர்களைப் போல, கடுமையான இருட்டை உடைய மேகம் உடையவர்களைப் போல. ரைட்டா? ஆமாம். அவில் ஆயத்தி, இந்த ஆயத்திலே ஏத்தமிழுமா ரெண்டுக்குமே சாத்தியமாகும். மழை உடையவர்கள் அல்லது கடுமையான இருள் வடிந்திருக்கின்ற மேகம் உடையவர்களைப் போல அப்படின்னு சொல்லலாம். இப்போ தன்கீருகு இதை நக்கீராவாக்கியிருப்பு. ஆமாம். இப்போ தன்கீருகு நக்கீராக்கியிருப்பது செய்யி பின் நக்கீராதனப்பா. தன்கீரு நக்கீராவாக்கியிருப்பது அன்ன உரிதபிகி, அதை கொண்டு நாடப்பட்டிருக்கிறது. நவ் ஷதீது மினல் மத்தர், மழைகள் இருந்தும் கடுமையான மழையை நாடப்பட்டிருக்கு. இங்கே எழுக்கணும். சரி, விளங்குதா? நவ் ஷதீதுன் மினல் மத்தர் எழுக்கணும். விளங்குதா? தன்கீருகு செய்யும் என்று நக்கீராவாக்கியிருப்பது இல்லை அன்ன உரிதபிகி, அந்த செய்யும் என்பதை கொண்டு நாடப்பட்டிருக்கிறது. நவ் ஷதீதுமில் மத்தர், மழையில் இருந்தும் கடுமையானது என்ன செய்யப்படுகிறது? நாடப்பட்டிருக்கிறது. கடுமையான மழைன்னு அர்த்தம். கடுமையான மழையிலே மாட்டிக்கொண்டவர்கள். தயரீஃபு சமா, சமா என்பதை மாரிபா வாக்கியிருப்பது. அவுக்க செய்யுமே மினசமான்னு வருதுலப்பா, அதை மாரிபா வாக்கியிருக்கிறோம். இந்த அலிஃபுலாம் இஸ்திக்ராக் உள்ளது. அஸ்ஸமா ஒரு அலிஃபுலாமே எப்பா அவுக்க செய்யுமின் மழை உடையவர்களைப் போல. மினசமா வானத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் கொட்டோன்னு கொட்டுற மழை உடையவர்களைப் போல. வானத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்குது அந்த மேகம், அந்த மழை அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருக்கிறது. அப்படிப்பட்ட மழை உடையவர்களைப் போல. என்னவாயிரும் அது? அந்த அலிஃபுலாமே இஸ்திக்ராக்குள்ளதா பேரும். இப்போ தயரீஃபு சமா, சமா என்பதை மாரிபா வாக்கியிருப்பது நீ தலாலத்தி, அதை அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலா அண்ணல் ஹமாம மேகம் முத்தபிக்குன் சொல்லு, அடிவானத்தை எல்லாம் மூடி இருக்கிறது. ஆகி தும்பி ஆஃபாக்கி சமா, வானத்தினுடைய நாலா பகுதிகளையும் அது கவ்வி கொண்டு இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலிஃபுலாம் எதுக்குள்ளது? இஸ்திக்ராக்குள்ளது. தயரீஃபு சமா, அஸ்ஸமா என்பதை மாரிபா வாக்கியிருப்பது நீ தலாலத்தி அலா அண்ணல் ஹமாம், அந்த மேகம் முத்தபிக்குன் அடிவானத்தில் மூடி இருக்கிறது. ஆகி தும்பி ஆஃபாக்கி சமாயி குல்லிகா, வானத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் அது கவ்வி கொண்டு இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக அது இஸ்திக்ராக்குடைய அலிஃபுலாமா இருக்கும். அந்த அலிஃபுலாம் எதுக்குள்ளது? இஸ்திக்ராக்குன்னா அப்படி தானே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா என்ன அர்த்தம்? இஸ்திக்ராக்கு தானப்பா. அப்போ வானத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் அந்த மழை சூழ்ந்திருக்கிறது, மேகம் சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வானத்திலிருந்து கொட்டுகின்ற மழை மாதிரி மழையுடையவர்களைப் போல. அப்போ எல்லா பகுதியிலும் பொத்துக்கிட்டு அடிச்சிச்சின்னு வச்சுக்கோ, எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் என்ன செய்யும்? இப்போ இன்னக்குள்ள உஃப்கி மின்ஹா, வானத்திலிருந்து எல்லா பகுதியுமே யுசம்மா, சமானதுக்கு சமான் தான் சொல்லப்படும். வானத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் என்ன தான் செய்யப்படும்? சமான் தான் சொல்லப்படும். எப்படி? கமா அன்னக்குள்ள தபக்கத்தி மின்ஹா, அந்த வானத்திலிருந்து ஒவ்வொரு தட்டும் சமாவும் வானமாக இருப்பதை போல. வானத்தில் மேல் நோக்கி போனால் தட்டு தட்டாக தண்டை போய் அடுக்கடுக்கா.
அது ஒவ்வொன்றுக்கும் வானம்னு சொல்லலாம். 7 வானம் இருக்குல்ல, எப்படி மேல் நோக்கி போனாலும் வானம்னு சொல்ல முடியுமோ அதே மாதிரி எல்லா பகுதியில் உள்ளது என்னதுதான், எல்லா உஃப்குகளும் வானம் தான். இடைய விளைஞ்சிருச்சா? புரியுதப்பா? இல்லை மேல் நோக்கி போனாலும் எல்லாம் வானந்தாம்டா, சுற்றி எங்கே பார்த்தாலும் எதான் அதுவும் என்னதுதான் வானம். அப்படி கமா அன்னக்குள்ள தபக்கத்தி மின்கா, அந்த வானத்திலிருந்து ஒவ்வொரு தட்டும் சமாவுன் வானமாக இருக்குங்கிறதை போல வானத்தினுடைய எல்லா பகுதிகளும் சம்மா சமான், அதுக்கு சமான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். எடுத்துனப்பா கால ஒரு கவிஞர் சொல்லுகிறாங்க, திருத்தன்பா கொஞ்சம். கொமிம்போதி அறுதியும் சமாயின், சமாவுன்னு இருக்கும் பாரு, எப்படி இருக்க, சமாயின் தான். மிம்பாதி மிம்போதி அறுதியும் சமாயின், வானம் பூமிக்கு மத்தியில் உண்டான தூரம் ஏற்பட்டு விட்டது பையனாடா நமக்கு மத்தியில். நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், காதலர்கள் காதலிகள் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் உள்ள தொலைந்துற மாதிரி என்ன செஞ்சிருச்சு, நம்ம ரொம்ப பிரிஞ்சு போயிட்டு வாங்குறான். இம்போதி அறலையும் சமாயின், திருத்திக்கப்பா, சமாயின் படிக்கணும். அறலின் சமாயின்பா, வானம் என்னும் பூமியினுடைய தூரத்தை போன்று இருக்கிறது பையனா நமக்கு மத்தியில் உண்டான தூரம். ரொம்ப நெருங்கி இருந்தோம், ரொம்ப இப்போ தூரமாயாச்சுங்கிறான். அப்போ உரிய பிகி அப்படிதான்ப்பா, மித்த பிகி, இதை கொண்டு வலுவூட்டப்பட்டு விட்டது. மாஃபி செய்யிபின், செய்யிபில் உண்டான மகனாவை வலுவூட்டப்பட்டுருச்சு. அப்பா செய்யிபினாலே கடுமையான மலைன்னு தான் அர்த்தம். அந்த எழுத்துலையும் ஒரு கடுமை இருக்குது. முஸ்தலியா, மேல்தாடையிலிருந்து வருகின்ற சாது, அதுவும் கடுமையை காமிக்கிறது. செய்யிபுங்கிறதே முபாலகாவுக்குள்ளது தான். செய்யிபுங்கிறது என்னது தான், முபாலகாவுக்குள்ளது தான். அடுத்து நக்கீரா வேற ஆக்கியிருக்கோம் செய்யிபுன்னு, விளங்குதப்பா? அப்போ அஸ்ஸமாவில் வேற வானம் இருந்த அலிபுலாம் இஸ்திகரா கூடிய அலிபுலாம். அப்போ கடுமையான மலையில் சிக்கிக்கிட்டோட போலன்னு அர்த்தம். அப்போ உமித்த பிகி, இந்த அசமா என்ற அலிபுலாம் வைப்பது கொண்டு வலுப்படுத்தப்பட்டு விட்டது. மாஃபி செய்யிபு, செய்யிபினுடைய மானாவை வலுப்படுத்தப்பட்டு விட்டது. இதன் முபாலகத்தி, முபாலகாவிலிருந்தும் செய்யிபில் உண்டான ஒரு மானாவை வலுப்படுத்தப்பட்டுருச்சு. அது என்ன, ஜிகத்தில் அசல், அசலை கவனிச்சும் முபாலகா இருக்கிறதுல, ஏன்னா சாது இருக்கிறதுல. அதில் என்ன இருக்க, சாதுங்கிறது மேல்தாடையிலிருந்து வர்றது தானேப்பா, அதுவும் முபாலகாவை காமிக்கும். ஒல் பினாயி, அமைப்பிலிருந்தும், அமைப்புனா செய்யிபுங்கிறது முபாலகா தான். செய்யிபே என்னதுதான், அமைப்பிலிருந்து உண்டான முபாலகாவில். விளங்குதப்பா? தன்கீரி, நக்கீராவாக்குவதில் இருந்தும் முபாலகாவிலேயும் செய்யிபிலே உண்டான ஒன்றை வலுப்படுத்தப்பட்டுருச்சு. இது விளங்குதா? அப்போ என்ன இருக்கு எப்பா, அந்த செய்யிபுங்கிற சாது வந்திருக்கே அதே முபாலகாவை காமிக்கும். இந்த அமைப்பு ஃபைல்ங்கிற வசனம் என்னதுதான், முபாலகாவுக்குள்ளது. நக்கீராவாக்கியிருக்கிறோம், அது ஒரு முபாலகா. அலிபுலாம் வேறு இருக்குது. அப்போ அதைத்தான் இது, இந்த அஸ்ஸமாவில் உள்ள அந்த அலிபுலாமல் அந்த முபாலகாவை தான் என்ன செய்யுது, மேலும் வழிபடுத்துது. கீழே சொல்லப்படுகிறது, அல் முராது பி சமா, சமா என்பதை கொண்டு நோக்கம் சஹாபு என்னவா இருக்கும், மேகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ மேகம்னு சொல்லிட்டோம்னா சமாவுக்குப்பா, செய்யிப்புக்கு தானே மேகம் மழைன்னு சொல்லலானோ. இப்போ சொல்கிறாங்க சமாவுக்கே மேகம்னு சொல்லலாங்கிறாங்க. அல் முராது பி சமா, சமா என்பதை கூட நோக்கம் சஹாபு, சஹாபா இருக்கும். இப்போ லாமு, அந்த சஹாபில் உள்ள அழிவுலாமு, சமாவில் அழிவுலாமு, அது சஹாபுன்னு அர்த்தம். சமாவில் அழிவுலாமு இத்தரிபில் மாயியத்தி, அது மாயியத்தை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.